ஹரிவோம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சேனலில் அனைவருக்கும் வணக்கத்துடன். ஆனி மாத பலன்கள். எதுக்காக இந்த ராசி பலன் பார்க்கணும்? இது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இந்த ராசி பலன் பார்க்கறதுனால என்ன நடக்க போகுது? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ராசி பலன்கள். சார் இதெல்லாம் பார்க்கலாமா வேணாமா சார்? எப்பயுமே நீங்கள் பலன்கள் பார்க்குறது உங்களுக்கு பிறந்த கால ஜாதகப்படி தான் பலன்கள் அமையும். இப்படி பார்க்குறதுக்கு பேர் கோச்சார பலன்கள்னு பேர். கோச்சார பலன்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டால், கோல் சாரம் இன்னைக்கு கிரகம் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பிறந்தபோது ஒரு டிரான்சிட் இருந்திருக்கும், அதுதான் அவங்களுடைய ஜாதகமாக அமையும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குது, அதுதான் அந்த குழந்தைக்கு ஜாதகம். லக்னம் மட்டும் டயத்தை பொறுத்து மாறும். இப்போ ஆனி மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பிறந்தால் மிதுன லக்னமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்பயுமே கெடக்கூடாது. ஒரு லக்னாதிபதி கெடுறதுன்னா அப்புறம் அந்த ஜாதகம் சரியில்லாமல் போயிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சொல்ல போகிற ஜோசியம் ராசி பலன்கள் சுகர்நாடி முறையில். சுகர்நாடிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், சுகர்ம முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மகரிஷி நம்மளுடைய ராசி பலன்கள், கிரகசாரங்கள், திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கார். அந்த சுகர் பிரம்ம ரிஷி என்று சொல்லக்கூடிய சுகர் பிரம்மர்னு பேர். அந்த பிரம்மருடைய அனுகிரகத்துப்படி இந்த ராசி பலன்கள் சொல்லப்படுது. இப்போது நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஜாதகப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கவலை இருக்கும். அதுக்கு தான் பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கணும். பிறந்த கால ஜாதகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் பிறக்கும் போது இப்போ ஒரு உதாரணமாக ஒரு டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கோம். 22/7/1989 88 ஏதோ ஒன்று, இந்த டேட்டில் ஒரு டைமில் பிறந்திருப்போம். அந்த ஜாதகப்படியான கணிப்புகளை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். என்ன தசாபத்தி, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, என்ன யோகத்தில் பிறந்திருக்காங்க, என்ன திதியில் பிறந்திருக்காங்க, என்ன கரணத்தில் பிறந்திருக்காங்க. இதைத்தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான யோகமாக சொல்லுவாங்க. பஞ்சாங்கம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். கிழமை, என்ன கிழமையில் பிறந்தாங்க. கிழமையில் பிறக்கிறதெல்லாம் முக்கியமாக சார்? கண்டிப்பாக முக்கியம். கிழமநாதன் கிடக்கூடாது. நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமைநாதன் கிடக்கூடாது. சரி, கிழமைக்கு அப்புறம் என்ன? நட்சத்திரம் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நட்சத்திரம். திதியும் தெரியும். யோகம் 27 நாம யோகங்கள் இருக்குது. என்னென்ன நாம யோகம்? விஸ்கம்பம், பிரீத்தி, இந்த மாதிரி நிறைய நாம யோகங்கள் இருக்குது. இந்த மாதிரி 27 நாம யோகங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நாம யோகம். எப்படி நட்சத்திரம் அஸ்வினியில் ஆரம்பிக்குதோ அது மாதிரி நாம யோகங்கள் பூசத்தில் ஆரம்பிக்கும். அந்த பூசத்தில் ஆரம்பித்து திரும்ப புனர்பூசம் வரைக்கும் வரும். இந்த மாதிரி திதியும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், கர்ணம் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல இடங்களில் பார்க்கும்போது அதுதான் யோகம்னு சொல்லப்படுது. நிறைய பேர் கேட்குறேன், என்ன யோகத்தில் பிறந்தீங்க நீங்கள்? சார் நாங்கள் ஒரு நல்ல யோகத்தில் பிறந்தோம் சார் அப்படிம்பாங்க. இதில் யோகத்தில் இன்னொரு யோகம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒரு யோகம். அந்த மாதிரி அந்த யோகங்கள் வேறு. நம்ம பிறக்கும்போது ஒரு யோகம் இருக்கும், அந்த யோகத்தையும் பார்த்து பலன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கரணம்னு ஒன்று இருக்குது. திதியில் பாதி கரணம். திதினா தெரியும் உங்களுக்கு. அந்த திதியில் பாதி கரணம். கரணம் காரியத் பவா அப்படிம்பாங்க. நிறைய கோயில்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த கும்பாபிஷேகத்துலாம் பார்த்தீங்கன்னா கர்ணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இந்த கர்ணத்தில் இந்த கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் 5 அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். இப்போது 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள், ஆணி மாத ராசி பலன்களை இப்போ பார்ப்போம். அறிவோம். கொடுத்து வைத்த கும்பராசி நேயர்களே, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்வின் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஜென்மச்சனி வந்து விட்டது. அந்த ஜென்மச்சனியை தாண்டி விட்டீர்கள் இப்பொழுது. இப்போ 2ஆம் இடத்தில் சனி பகவான். கும்பராசியில் பிறந்தவர்கள் நேர்மையானவர்கள், சொல்லதை செய்வார்கள், செய்வதைத்தான் சொல்வார்கள் என்று சொல்வார்கள் ஒரு பழமொழி. அதற்கு சமமானவர்கள். எல்லோரிடமும் அன்பாக பழகுவார்கள். அன்பில் சிறு குறை ஏற்பட்டு விட்டால் விலகுவார்கள். நல்லா பழகுவாங்க. கண்ணை மூடிட்டு உங்களுடைய நட்பை எதிர்பார்த்து வந்தேன், ஆனால் கண்மூடித்தனமாக உங்களோடு வாழ பழகினேன், ஆனால் கடைசியில் உங்களுடைய தவறுகளை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை.
எவ்வளவு நன்றி செஞ்சிருந்தாலும் 99% நீங்கள் நல்லவராக இருந்தாலும் 1% நீங்கள் தவறு செய்து விட்டால் கும்பராசிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த 1% தவறை தீர்க்கவும் மாட்டார்கள், அதை தீர்ப்பதற்கான முயற்சிக்கவும் மாட்டார்கள். வேண்டாயா அப்படியா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக் கொள்வார்கள். அவர்களுடைய அன்பு மிகவும் அற்புதமானது. அட்சய பாத்திரம் கும்பராசி, அட்சய பாத்திரம் அளவு அன்பு தருவார்கள். அதனால் அவங்க கும்பராசிக்காரங்க நிறைய பேர்கிட்ட பழகும்போது நீங்கள் என்கிட்ட ஒரு பையன் ஜாதகம் பார்க்க வந்தான். அந்த பையன் சொன்னான், அண்ணே ஒன்றுமே இல்லைண்ணே, சும்மா ஒரு நாள் கிண்டல் பண்ணிட்டேனே, அவங்களால என்னால் வரவே முடியலண்ணே, ரொம்ப மனசு கஷ்டமாகி 2 பேர் பிரிஞ்சிட்டோம்னே அப்படிங்கிறான். கும்பராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் முருக பக்தர்களாக இருப்பார்கள். முருகனை கும்பிட கும்பிட அவர்களுக்கு தினமும் ஒரு முருகனை பற்றிய பாடல் பாட வேண்டும். அந்த பாடல் எது வேணாலும் இருக்கலாம். பிடித்த பாடல்கள் நிறைய இருக்குது, முருகனுக்கு பிடித்த பாடல்கள். அந்த பாடல்களை பாடி கும்மி பாட்டு, தாலாட்டு பாட்டு, எத்தனையோ பாடல்கள் இருக்குது. இதை பாடுவதனால் மகிழ்ச்சியுற்று முருகன் உங்களுக்கு நல்லது செய்வார். இதுவரை உங்கள் ராசிக்கான ராசி பலன்கள், பொதுவான பலன்களை பார்த்தோம். பொதுவான பலன்கள், ஐயா ஆணி மாதத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற பொதுவான பலன்களை பார்த்தோம். அப்படிப்பட்ட சுய ஜாதகங்களை பார்க்கணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் இருக்குது, யார் வேணாலும் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நல்ல தெய்வீகமான ஜோதிட சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்மளுடைய ஆன்மீக சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.